வெல்கம் டு ரித்திமா கிச்சன். வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டு ஸ்டைலில் வந்து ஒரு மோர் தாளிக்கலாம். ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன், அதில் கடுகு போட்டிருக்கேன், ஒரு இவ்வளோ ஜீரகம் போட்டுக்கு போகிறேன். அஞ்சலை பெட்டியில் இருக்குல்லங்க அந்த அளவு. ரெண்டாவது வந்து இந்த மோர் தாளிக்கிறதுக்கு வந்து நம்ம கருவேப்பிலை இருக்குது பார்த்தீங்களா, காய வச்சு நம்ம டப்பால் ஓட்டு வச்சுக்கோங்கல்ல, அந்த கருவேப்பிலை பொடிச்சு போடுவோம் நம்ம வீட்டில். இன்றைக்கி நம்மக்கிட்ட அது ஸ்டாக் இல்லை, அதனால் நான் சாதாரண வீட்டில் ஃப்ரிட்ஜில் இருக்கிறதையே ஒரு கொத்து எடுத்து போடுறேன். அதுவும் போட்டாச்சு. 3 மோர் மிளகாய் 2 வரமிளகாய், இதுக்கு இப்படி தான் தாளிக்கணும். 3 மோர் மிளகாய் 2 வரமிளகாய் அதுவும் போட்டு போகிறேன். இதுக்கு எண்ணெய் கம்மியாக போதும். மோர் மிளகா நல்லா கரியக்கூடாது. கருவேப்பில் மாத்திரம்தான், காஞ்ச கருவேப்பிலை நம்ம இப்படி கையில் இப்படி பொடிச்சு நம்ம இப்படி போட வேணும். இல்லை அதனால் அதில் எனக்கு காட்ட முடியல, அது இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் காட்டுறேன். இதில் வந்து இஞ்சி பூண்டு வந்து நம்ம சதைச்சோ இல்லைன்னா அரைச்சோ போட்டுக்கலாம். நான் இப்போ அது செய்யலை, என்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்ததுனால அதை இதில் போட்டு போகிறேன். ஆயிடுச்சு, அதோடய ஃப்ளேவரும் வந்துடுச்சு. மோர் மிளகாயோடது கருவேப்பிலோடது. இதில் வந்து நான் கொஞ்சம் இவ்வளோ மஞ்சள் பொடியும் போட்டு போகிறேன். பாருங்க, ஒரு செகண்டு, ஒரு 2 நிமிஷம் அந்த சட்டியோட இந்த ஆவி வருது பார்த்தீங்களா, அந்த சட்டியோட சூடு ஒன்று அமர்ந்துருன்னா சட்டி நல்லா கூலிங் ஆகக்கூடாது. ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே விட்டுட்டோம்னா இதுலேயே மண்ணச்சட்டியில் சூடு இருக்கும். அது கொஞ்சமாக இருக்கணும், ரொம்ப இருக்கக்கூடாது. நான் இதில் மோர் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மோரை வந்து நான் இதில் ஊற்ற போகிறேன். பார்க்கலாம். பாருங்கள், பாத்திரத்தில் சட்டியில் இருக்கிற சூடெல்லாம் ஆறிடுச்சு. இப்போ நான் மோரை ஊற்றிக்க போகிறேன். ரொம்ப சூடு ஆற வேண்டாம். இதை ஊற்றும் போது அந்த ஒரு சவுண்டு நம்மளுக்கு. நான் இதுலேயே உப்பும் போட்டிருக்கிறேன். மோர் தாளிக்கிறது, மோர் குழம்புலாம் நிறையா விதமாக வைக்கலாங்க. இது ஒரு எங்கள் பாட்டி ஸ்டைலு. இதில் நான் வந்து 2 கொத்தமல்லி ஓட்டுறேன். நிறையா பேர்த்து வீட்டில் செய்கிற ரெசிபி தான். மஞ்சப்பொடியெல்லாம் அவங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்குங்க. நான் இதில் கம்மியாக தான் போட்டிருக்கேன் மஞ்சப்பொடி. வாங்க சாப்பிட்லாம் நம்ம வீட்டில். வணக்கம்.